السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: وإذ زاغت الأبصار وبلغت القلوب الحناجر وتظنون بالله الظنون هنالك ابتلي المؤمنون وزلزلوا زلزالا شديدا. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த ரமதான் மாதத்தினுடைய 8வது தராவீகை நிறைவேற்றி அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. அருமையானவர்களே, புரட்சி பாதையின் வெளிச்சக்கீற்றுகள் என்கிற நம்முடைய தொடரிலே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்திய யுத்தங்களில் வெற்றிக்கான காரணிகளை பார்க்கிற வகையில் நாம் இன்றைய தினம் அகழ் யுத்தத்திற்கு முந்தைய சில செய்திகளை, இன்னும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சில செய்திகளை இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைக்குமானால் அகழ் யுத்தத்தையும் பற்றி நாம் பார்த்து விடுவோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. உஹது யுத்தம் முடிகிற சமயம் உங்களுக்கு நான் நினைவுபடுத்தி இருக்கிறேன். யுத்தத்தில் முஸ்லிம்கள் தோல்வியடைந்து விட்டார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடும் காயம் ஏற்பட்டது. அவர்களை சுற்றி பின்னால் சஹாபாக்கள் வந்து சேர்ந்து கொண்டார்கள். மலையடிவாரத்தில் அவர்கள் சேர்ந்திருக்கிற நிலையில அவர்கள் எல்லோரும் இறந்து விட்டதாக நினைத்த எதிரிகளுடைய தலைவர் அபூ சுஃபியான் அவர் ஒரு மலை மீது ஏறி நின்று கொண்டு கேட்டார், உங்களில் முகமது இருக்கிறாரா? யாரும் பதில் சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அப்படியானால் அவர் இல்லை என்ற அர்த்தம் என்று அபூ சுஃபியானே சொல்லிக் கொண்டார். அடுத்து உங்களில் அபூபக்கர் இருக்கிறாரா என்று கேட்டார். யாரும் பதில் சொல்லல. அப்படியானால் அவரும் இல்லை என்ற அர்த்தம் என்று அபூ சுஃபியான் சொன்னார். அதற்கு அடுத்து உங்களில் உமர் இருக்கிறாரா என்று கேட்டார். அப்போது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பொறுத்து கொள்ள முடியாமல் எழுந்து, நீ சொன்ன எல்லோரும் உயிரோடு தான் இருக்கிறார்கள் என்று சொன்னார். அப்படி சொன்னபோது அபூ சுஃபியானுக்கு ஒரு யதார்த்தம் புரிந்தது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று அவர்களுடைய ஆட்கள் பரப்பின செய்தி உண்மையானதல்ல. அவர் சொன்னார், இந்த செய்தியை பரப்பிய இப்னு கமியா, நான் அவரை நம்பிவிட்டேன், அவர் உண்மை சொல்லவில்லை என்பது எனக்கு இப்போது புரிகிறது என்று சொல்லிவிட்டு அபூ சுஃபியான் ஒரு வார்த்தை சொன்னார். இப்போது இந்த அளவில் இந்த யுத்தம் நடந்து முடிந்திருக்கிறது. இதற்கு முன்னால் பத்ர் யுத்தத்தில் நீங்கள் ஜெயித்தீர்கள், இப்ப நாங்க ஜெயிச்சுட்டோம். ரெண்டும் சமமா இருக்கு. ஆனா இன்னும் கடைசி வெற்றியாளர்கள் யார் என்பது தீர்மானமாகல. அதனால நான் உங்களிடத்தில் ஒரு சவால் விடுகிறேன். அடுத்த ஆண்டு இதே நாளில் நாம் பத்ர் களத்தில் மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் என்று அவர் சவால் விட்டார். அந்த சவாலை முஸ்லிம்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இது அப்ப நடந்த விஷயம். இதுக்கு இடையில நடைபெற்ற யூதர்கள் தொடர்பான செய்திகளை நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கிறேன். இந்த விஷயத்தை நாம் நினைவில் வைத்துக் கொள்வோம். உஹது முடிகிற போது இப்படி ஒரு சவால் விடப்பட்டது. உஹது யுத்தம் நடைபெற்றது 3வது வருஷம், ஹிஜ்ரி 3வது வருஷம் ஷவ்வால் மாசத்தில் உஹது யுத்தம் நடைபெற்றது. அடுத்த வருஷம் தான் அவர்கள் சந்திக்க வேண்டும். ஒரு வருடம் முடியுது, அதற்கு அடுத்த வருஷம் வருது. இந்த குறிப்பிட்ட நாள் வந்தவுடனே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை சந்திப்பதற்கு பத்ருக்கு வர வேண்டிய தயாரிப்பில் ஈடுபடுகிறார்கள்.
இவங்க இங்க தயாரிப்பில் ஈடுபடுற போது அபூ சுஃபியான் அங்கு தயாரிப்பில் ஈடுபட வேண்டும். ஏனென்றால் சவால் விட்டவர் அவர்தான். எப்போதுமே சவால் விடுபவர்கள் யோசிக்க வேண்டும். சவால் விடுபவர்கள் அவர்கள் சொந்த மன விருப்பத்தின் அடிப்படையில் சவால் விடுகிறார்கள். அந்த சவாலில் அவர்களுடைய மரியாதை காணாமல் போய்விடுகிற வாய்ப்பு இருக்கிறது, எப்போதும் இருக்குது மனுஷனுக்கு. அதனால எப்போதுமே சவால் விடுற போது யோசிச்சு தான் சவால் விடணும். தேவை இருந்தால் தான் சவால் விடணும், இல்லைன்னா சவால் விடக்கூடாது. தேவையில்லாமல் அபூ சுஃபியான் அப்படி ஒரு சவால் விட்டார். அடுத்த வருஷம் கிளம்புவதற்கான சூழல் அவர்களிடத்தில் இருக்கல. காரணம் கடுமையான பஞ்சம், வறட்சி. ஒட்டகைகளை அழைத்து சென்றால் அந்த ஒட்டகைகளுக்கு தெருவோரங்களில் முளைத்திருக்கிற புற்களை கொடுப்பதற்கு கூட வசதி இல்லை. அவ்வளவு கடுமையான வறட்சியில் இருக்கிறார்கள். ஆனாலும் அபூ சுஃபியான் சொல்லிவிட்டோமே, அதற்கு தயாராக வேண்டியது வருமே என்று நினைச்சு 2000 பேரை தயார் பண்ணார். 2000 பேரை தயார் பண்ணாரு. 500 குதிரைகளை தயார் பண்ணார். தயார் பண்ணி கிளம்பினார். கிளம்பி மர்ரல் லஹரான் என்கிற இடம் வரைக்கும் வந்துட்டார். வந்த பிறகும் அவருக்கு மனசுல சஞ்சலம் தீரல. கடுமையான இந்த நெருக்கடியில நம்ம போகணுமா, தேவையில்லையே, நம்ம திரும்பிடலாமே அப்படின்னு நினைக்கிறார். அவருடைய தோழர்களை அழைத்து சொல்றாரு, நான் திரும்பிடலான்னு நினைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்க யாரு? மக்காவினுடைய குறைஷிகள், அந்த பிராந்தியத்தில் புகழ்பெற்ற தலைவர்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்க? நாம திரும்பிடலான்னு நினைக்கிறாங்க. அப்பவுமே இந்த வீண் ஜம்பம் அடிப்பவங்களுக்கு தோல்வியை ஒத்துக்கொள்ற மனப்பக்குவம் வராது. அங்க கூட என்ன பண்ணுவான்னா, மீசையில மண்ணொட்டலன்ற கதையை நினைக்க முயற்சி பண்ணுவாங்களா இல்லையா? அந்த நேரத்தில் அபூ சுஃபியான் ஒரு வழி பண்ணாரு. இப்ப நாம போகாம நம்ம மட்டும் போகாம இருந்தா தானே பிரச்சனை. நம்ம மட்டும் போலன்னா என்ன ஆயிடும்? தோத்து ஒதுங்கிட்டோன்னு ஆயிடும். அவங்களும் வராம இருந்துட்டா பிரச்சனை இருக்காது, சால்வா போயிடும், கௌரவமா போயிடும் அப்படின்னு நினைச்சு ஒரு வேலை பண்ணார். அபூ சுஃபியானுடைய சிந்தனையில் தோன்றிய ஒரு திட்டம். இந்த திட்டத்துக்காகத்தான் நான் இந்த செய்தியை உங்களுடைய ஞாபகத்துக்கு கொண்டு வர்றேன். இது பின்னால பெரிய அளவில் உதவியது. வரலாற்றில் நம்ம வாழ்க்கையில பல நேரத்திலேயும் யாரையும் நாம் சாதாரணமாக எடை போட்டு விடக்கூடாது. சாதாரணமாக நாம நினைக்கிறவங்க கூட பிற்காலத்தில் நமக்கு பெருசா உதவுவாங்க. அபூ சுஃபியான் ஒரு யோசனை பண்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்கிருந்து கிளம்பக்கூடாது. இவருடைய பலகீனத்தை மறைக்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பலவீனப்படுத்த அவர் நினைக்கிறார். தப்பான ஆசாமிக்கு எப்பவும் அப்படித்தான் நினைப்பாங்க. அப்போ அவர் ஒரு வேலை செஞ்சாரு. இவங்களுடைய ஆட்கள்ல நுஐம் இப்னு மஸ்ஊத், இந்த பேரை ஞாபகத்தில் வச்சு, நுஐம் இப்னு மஸ்ஊத் அவர் பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்துட்டார். ஆனால் இந்த பேரை இப்போதைக்கு அப்படி சொல்லுவாங்க. நுஐம் அப்படின்ற பல மக்களிடத்திலேயும் செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவர் இருந்தார். அவர் பேச்சை எல்லாரும் கேட்பாங்க. அரபு மக்களிடத்தில் பிரபலமான தலைவர் அவர். அவரை ஏற்பாடு செய்தார். நீங்க எங்களுக்கு ஒரு வேலை செய்யணும், நீங்க மதீனாவுக்கு முன்னாடியே போயிடுங்க, மதீனால முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திங்க, அவருடைய தோழர்கள் மற்ற அரபுகள் எல்லாத்தையும் சந்திச்சு உங்களுக்கு எதிராக மக்காவின் குறைஷிகள் ஒரு பெரிய படையை திரட்டிட்டு வர்றாங்க, அவங்களை எதிர்கொள்ள உங்களால முடியவே முடியாது, அதனால நீங்க போக வேண்டாம், அதுதான் புத்திசாலித்தனம் அப்படின்னு ஒரு செய்தியை பரப்புங்க. நுஐம் மதீனாவுக்கு வந்தார். வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே அரபு தலைவர்களை எல்லாம் சந்திச்சார். சந்திச்சு எல்லார்கிட்டையும் இந்த செய்தியை பரப்பினார். உங்களுக்கு எதிராக ஒரு பெரிய படையை மக்காக்காரங்க தயார் பண்ணியிருக்கிறாங்க, அவங்கள உங்களால எதிர்கொள்ளவே முடியாது அப்படின்ற பேர்ல ஒரு ஆட்களை திரட்டினார். கடைசியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார். இவர் மரியாதைக்குரிய மனுஷராக இருந்ததுனால இவருடைய பேச்சு எல்லார்கிட்டையும் ஒரு விளைவை ஏற்படுத்துச்சு. அதனால சஹாபாக்களே என்ன சொன்னாங்க, இந்த வருஷம் நம்ம போக வேண்டாம். அவருடைய பேச்சுக்கு இருந்த மரியாதை
சஹாபாக்களே இப்படி சொல்ல வைத்தது, நாம இந்த வருஷம் போக வேண்டாம். ஒரு ஆச்சரியம் என்ன நம்ம பார்க்கிறோம்னா, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள்ல அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை தவிர மற்ற பலரும் இந்த கருத்துக்கு ஆட்பட்டிருக்காங்க. நாம போக வேண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபை கூடியிருக்கு. இந்த 2 பேரும் இருக்காங்க. இந்த 2 பேரும் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் செய்வதுதான் முடிவு, நீங்கள் செய்த முடிவுதான் நல்லது, அதில் அல்லாஹ் துணை இருப்பான். 2 பேரும் சொல்றாங்க. இந்த 2 பேரும் சொன்னாலும் மற்றவர்களுடைய மனோநிலை எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லையா? அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, வலவ் வஹ்தி, நீங்க யார் வரலனாலும் நான் தனியாகவாவது அங்கே போவேன்னு சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க யார் வரலனாலும் நான் தனியாகவாவது அங்க போவேன். ஏன்னா வாக்கு கொடுத்து ஒத்துக்கொண்ட விஷயம். நுஐமுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. ஏன்னா இது சக்சஸ் பண்ணியிருந்தாருன்னா நுஐமுக்கு 20 ஒட்டகைகள் தருவதாக அபூ சுஃபியான் வாக்களிச்சிருந்தார். நீங்க அவங்கள பத்ருக்கு வரவிடாம தடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 20 ஒட்டகை தருவேன்னு வாக்களிச்சிருந்தாரு. நுஐமுடைய காரியம் வெற்றி அடையல. அவருக்கு 20 ஒட்டகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தோழர்களோட கிளம்பிட்டாங்க. வந்தாங்க, பத்ருக்கு வந்தாங்க. பத்ரு ஒரு சந்தை, பத்ரு ஒரு பெரிய சந்தை. அந்த சந்தைக்கு வரும்போது முஸ்லிம் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, நிறைய வியாபார பொருட்களையும் கொண்டு வந்தாங்க. அவங்க பத்ருக்கு வந்துட்டாங்க. 3 நாள் காத்திருந்தாங்க. இவங்க யாருமே வரல. வருவதாக சவால் விட்டவர்கள் ஒருத்தருமே வரல. இது நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது நமக்கு உதவும். இந்த வரலாறு நமக்கு பின்னால உதவும். யாருமே வரல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சஹாபாக்கள் என்ன வியாபார பொருட்களை கொண்டு வந்தார்களோ அதை எல்லாம் இரட்டை விலைக்கு விற்று லாபத்தோடு திரும்பினாங்க. இப்படியும் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. இதையும் ஞாபகத்தில் வச்சுப்போம். இதுக்கு இடையில நான் உங்ககிட்ட நேற்றைக்கு மதீனாவை சுற்றி இருந்த 3 யூத குடும்பங்களை பற்றி செய்தி சொல்லியிருக்கேன். இப்ப கேட்டா நீங்க சொல்லிருக்கீங்களா இல்லையா? பனு கைன்கா ஒரு யூத குடும்பம். அவங்க ஆரம்பத்திலேயே முஸ்லிம்களுக்கு தொல்லை கொடுத்ததுனால வெளியேற்றப்பட்டாங்க. 2வது பனு நதீர் யூதர்கள். அவங்க முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துக்கு போயிருக்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய திட்டமிட்டார்கள். அப்படி கொலை செய்ய திட்டமிட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்கிருந்து கிளம்பி வந்தாங்க. அந்த ரகசியம் பெருமானாருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழியாக தெரிஞ்சது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்பி வந்துட்டாங்க. வந்த பிறகு சஹாபாக்களோடு போய் அவங்களுடைய இடத்தை முற்றுகையிட்டாங்க. அவங்களுடைய இடம் நிறைய பேரித்தம்பழ தோட்டங்கள் நிறைஞ்ச இடம், பேரித்தம்பழ தோட்டங்கள் நிறைஞ்ச இடம், சுற்றி பெரிய தோட்டங்கள், அதில் கோட்டைகளோடு இருந்தாங்க. நல்ல சிறப்பான வீடுகள் கட்டி குடியிருந்தாங்க. சிறப்பான வீடுகள் கட்டி குடியிருந்தாங்கன்ற போது இன்னைக்கு இருக்கிற பாலஸ்தீனுடைய காட்சி ஞாபகத்துக்கு. நம்மெல்லாம் பாலஸ்தீனத்துக்கு போனோம்னா முஸ்லீம்கள் வசிக்கிற பகுதி பார்த்தா ஒரே மண்ணு கட்டடமா, மண்ணுனால செஞ்ச வீடுகளா, பலவீனமான வீடுகளா இருக்கு. அடுத்த தெருவினுடைய அந்த பக்கம் யூதர்களுடைய கட்டடம் பார்த்தா அவ்வளவு அழகான, வெளிநாட்டில் இருக்கிற உயர்ந்த கட்டடங்கள் எப்படி இருக்குமோ அவ்வளவு அழகான தொழில்நுட்ப வசதிகள் நிறைஞ்ச கிராமம் வீடுகளா இருக்கு. அவங்க அந்த காலத்திலையும் அப்படித்தான் இருந்திருக்கிறாங்க. அவங்க இருக்கிற இருப்பிடங்களை ரொம்ப பட்டோபடமான இருப்பிடங்கள்ல வாழக்கூடியவங்களா இருந்திருக்கிறாங்க. இவங்க அதுல அந்த ஊருக்குள்ள போய் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் வழியாக சொல்லி அனுப்புனாங்க, நீங்க செய்த இந்த வஞ்சகத்திற்கு மாற்றாக இந்த இடத்தை காலி பண்ணிடணும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க. பனு நதீர்கள்ட்ட சொன்னாங்க. சொன்னபோது அவரு தப்பு தெரிஞ்சிருச்சு. அவங்களுடைய தலைவருக்கு பேரு ஹய்ய் இப்னு அக்தப். பனு நதீர்களுடைய தலைவருக்கு பேரு ஹய்ய் இப்னு அக்தப். அவர் யாருன்னா
ரசூலுல்லாஹ்வுடைய மாமனார். ரசூலுல்லாஹ்வுடைய மாமனார் சஃபியா அம்மா. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு மனைவி இருக்காங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியில சஃபியா அம்மான்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள ஒரே யூத பெண்மணி சஃபியா அம்மா. சஃபியா அம்மாவுடைய அத்தா. அவர் தான் அவருடைய பொறுப்புல தான் இருக்காங்க. இப்ப அவர் என்ன செய்தாரு, அவங்க என்ன செய்தாங்க, கிளம்பிடலாம், நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம், நம்மளை நோக்கி வந்த அவங்கள நாம கொலை செய்யறதுக்காக நாம முடிவு செஞ்சது தப்பு, நம்ம வெளியே புறப்பட்டுடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அவர் கிளம்பலான்னு நினைக்கும் போது மதீனாவில் இருந்த வஞ்சகர்களின் தலைவர் அப்துல்லாஹ் இப்னு உபை, முஸ்லிம்ன்ற பேர்ல இருந்தான், ஆனா வஞ்சகனாக இருந்தான். அவன் ஒரு கடிதம் அனுப்புனா, போகாத, நீங்க எல்லாம் போக வேணாம், நாங்க 2000 பேர் இருக்கோம், உங்களை பாதுகாப்போம், நாங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு குறை வராது, போகாதேன்னு தடுத்தான். தடுத்த உடனே அவங்க கிளம்புற திட்டத்தை விட்டுட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கோட்டையை முற்றுகையிட சொன்னாங்க. முஸ்லிம் சஹாபாக்கள் கொஞ்சம் கொஞ்சம் பேரா வந்து சேர்ந்தாங்க. ஒரு அளவுல என்ன ஆயிடுச்சுன்னா, மொத்த கோட்டையும் சுற்றி முஸ்லிம்கள் வளைச்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு உதவி வரும் அப்படின்னு எதிர்பார்த்த போது உதவிகள் வந்து சேரல. சேராத போது கடைசியில ஒரு முடிவுக்கு வந்தாங்க, நாங்க வெளியே போயிடுறோம்னு ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எங்களுடைய சொத்துக்களை எல்லாம் எடுத்துட்டு போயிடுறோம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய ஒட்டகை, ஒரு ஆளுக்கு ஒரு ஒட்டகை, அந்த ஒட்டகையின் மீது என்ன எடுத்து செல்ல முடியுமோ அதை மட்டும் எடுத்துட்டு போங்கன்னா. அப்ப அவங்க கடைசியில வேற வழி இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதுக்கு கேட்டுதான் ஆகணும் அப்படிங்கிறதுனால அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபடி ஒரு ஒட்டகையின் மீது என்ன எடுத்துட்டு போக முடியுமோ அதெல்லாம் போனாங்களாம். வரலாறு சொல்லுது. நான் இதை இப்ப சொல்றதுக்கு காரணமா தான், எவ்வளவு ஒரு நெருக்கடியான நிலைமை, யூதர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடியான நிலைமை. ஆனா அவர்களுடைய அந்த திமிர், அந்த இனத்திமிர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இனத்திமிர் எப்ப வெளிப்பட்டது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை நாடு கடத்திய பிறகு அவங்க வெளியில கிளம்பி போறாங்க. 600 ஒட்டகைகள்ல கிளம்புறாங்களாம். 600 ஒட்டகைகள்ல கிளம்புறாங்களாம். கிளம்பும் போது அந்த ஒட்டகைகள் போனதை போல ஒரு காட்சியை மதீனா பார்த்ததே இல்லை. அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு அணிவகுப்பாக அவங்க போனாங்களாம். போகும்போது அவங்க ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்த பெரிய பெரிய விலை உயர்ந்த பொருட்கள், அதை அவங்க கையில தூக்கிட்டு போனதை மதீனாக்காரங்க பார்த்து ஆச்சரியப்பட்டாங்களாம். இப்படியுமா மனிதர்கள் வாழ்ந்திருப்பார்கள் ஆச்சரியப்பட்டாங்க. அவங்களுடைய பெண்கள் உட்கார்ந்து இருக்கிற ஒட்டக கூடாரம் இருக்கு, அந்த கூடாரத்தை மூடி இருப்பாங்க, ஒரு மூடி போட்டிருப்பாங்கல்ல, அந்த மூடியை திறந்து விட்டாங்க. திறந்து விட்டா இந்த பெண்கள் அணிந்திருக்கிற மாணிக்கங்கள், வைடூரியங்கள் அதெல்லாம் மின்னுறத வெளியிலிருந்து மக்கள் பார்த்தாங்களாம். இப்படி ஒரு வாழ்க்கையா? அப்படி போகும்போது அவங்க சொல்லிட்டு போனாங்களாம், எங்களுக்கு இங்க ஒரு தோட்டம் இல்லாட்டி என்ன, நாங்க போற இடத்துல இதை விட பெரிய தோட்டங்களை உருவாக்கி கொள்வோம் என்று சொல்லிட்டு போனாங்க. இதையும் உங்களுக்கு நான் சொல்றதுக்கு காரணம் யூதர்களுடைய இயல்பு. யூதர்களுடைய இயல்பு இன்னைக்கும் அந்த இயல்பு அவங்களுக்கு இருக்கும். எவ்வளவு சிக்கலில் இருந்தாலும் கூட அந்த சிக்கலில் அப்பாற்பட்டு, நெருக்கடிக்கு அப்பாற்பட்டு அவர்களை உயர்த்தி கொள்கிற, அவர்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்கிற குணம் யூதர்கிட்ட இருக்கு. இன்னைக்கும் அவங்கள்ட்ட இருக்கும். உலகத்திலேயே இன்னைக்கும் விவசாயத்துல கெட்டிக்காரங்க யூதர்கள் தான். நம்ம கோயம்புத்தூர்ல அவர்கள் யூத டெக்னாலஜியின் படி நடக்கிற விவசாய நிறுவனங்கள், ஏராளமான நிறுவனங்கள் இருக்கு. 1-2 அல்ல, பல நிறுவனங்கள் யூத டெக்னாலஜியின் படி நடக்கிற நிறுவனங்கள் இருக்கு. அப்ப அவர்களுடைய இயல்பை நாம அங்க பாக்குறோம், நாங்க உருவாக்கிக்குவோம். எப்படி போறாங்க, ஊர்ல இருந்து வெளியேற்றப்பட்டு போறாங்க, போகும்போது அவங்க அப்படி சொல்றாங்க. இது அவர்களுடைய இயல்பு. இதையும் வரலாற்று ஆசிரியர்கள் சுட்டி காட்டுறாங்க. அவங்க போகும்போது சும்மா போல இப்படித்தான் போனாங்க. சரி, இந்த பனு நலீர்கள் இங்கிருந்து வெளியேற்றப்பட்டாங்களா இல்லையா? வெளியேற்றப்பட்டவங்க எங்க போனாங்கன்னா, ஹைபர்னு ஒரு இடம் இருக்கு. மதீனால இருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் ஹைபர்னு ஒரு இடம் இருக்கு.
அங்கிருந்த கோட்டைக்கு கொஞ்சம் பேர் போனாங்க, வேற சில பேர் அதுக்கு மேல போனாங்க. இதுல இந்த ஹய்ய் இப்னு அக்தப் இருக்காருல்ல, அவரு இந்த ஹைபர் கோட்டையில இருந்தார். இங்கதான் கந்தக் யுத்தம் தொடங்குது. ஹைபர் கோட்டையில அவங்க வந்து சேரும் போது அவங்களுக்கு ஏற்பட்ட இந்த பாதிப்பினுடைய மனோவேதனை அவங்களால சகிச்சுக்கிற முடியும். நாம இப்படி வெளியேற்றப்பட்டுட்டோமே அப்படிங்கிறதுல அவங்க கடும் கோபத்தில் இருந்தாங்க. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எப்பாடுபட்டாவது அழிச்சிடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்தாங்க. எப்போதுமே யூதன் செய்கிற முடிவுக்கு 100 பேர் தேவை. யூதனுக்கு ஒரு சிறப்பு, யூதன் வந்து ஒரு காரியத்தை தீர்மானிச்சா 10 பேர் சேர்ந்துவாங்க, மற்றவங்க 10,000 பேர் சேர்ந்து தீர்மானிக்கிறதுக்கு ஈடா. இஸ்ரேல்ன்ற நாட்டை உருவாக்குனாங்களா இல்லையா? இஸ்ரேல்ங்கிற நாடு உருவாக்குனாங்களா இல்லையா? அந்த வரலாற்றை பின்னாடி படிச்சு பாருங்க. ஒரு கிளப்ல உட்கார்ந்து 10 பேர் ஒன்று சேர்ந்து பேசி ஒரு முடிவு பண்ணான். தியோடர் ஹெர்சல் அப்படிங்கிறவருடைய தலைமையில 10 பேர் சேர்ந்து முடிவு பண்ணான், யூதர்களுக்கு ஒரு நாட்டை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண. வெறும் ஒரு 10 பேர் தான். அதுக்கு சியோனிசம் அப்படின்னு ஒரு கருத்தை வச்சான். சியோனிசம்னா யூதர்களுக்கு ஒரு நாட்டை எப்படியாவது உருவாக்கிடுறது அப்படின்னு ஒரு கருத்தை வச்சான். அந்த 10 பேர் சேர்ந்து உருவாக்கின திட்டம் தான் பிற்காலத்துல இஸ்ரேல்ங்கிற ஒரு நாடு உருவாச்சு இன்னைக்கு உலகத்தையே மிரட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு நாடா இருக்கு. இது யூதர்களுடைய தந்திரம், அவர்களுக்கு இருக்கிற இயல்பு. இதே போலத்தான் 2 பேர் ஹைபர்ல இருந்தாங்க. ஒன்னு இங்கிருந்து போன ஹய்ய் இப்னு அக்தப், இன்னொருத்தர். இவங்க 2 பேர் என்ன செய்யறாங்க, முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முற்றிலுமாக அழிச்சு வச்சிடணும்னு ஒரு தீர்மானம் போட்டாங்க. அந்த 2 பேருடைய இதயத்தில் உருவான யுத்தம் தான் கந்தக் யுத்தம். அந்த யுத்தம் முஸ்லிம்களுடைய வரலாற்றில் மிக கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு யுத்தம். ஏன் அந்த யுத்தம் கவனமா பார்க்கப்படணும்னு சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த சண்டையெல்லாம் முஸ்லிம்களுக்கு அவர்களுடைய சொந்த மக்களாக இருந்த மக்காக்காரர்களை எதிர்த்து நடந்த சண்டைகள் இல்லையா? பத்ர் யுத்தம் யாரை எதிர்த்து நடந்தது? மக்காவின். உஹது யுத்தம் மக்காவின். அப்ப எல்லாமே அவங்களுடைய சொந்த சமூகமான குறைஷிகளை எதிர்த்து நடந்தது. அகல் யுத்தம் இருக்கு. அரபு நாட்டில் முஸ்லிம்களுக்கு எத்தனை எதிரிகள் இருந்தார்களோ அவர்கள் அத்தனை பேரும் சேர்த்து நடத்திய யுத்தம். அகல் யுத்தத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, அஹ்ஸாப் யுத்தம். அஹ்ஸாப்னு குர்ஆன்ல ஒரு அத்தியாயமே இருக்கு. அப்படினாலே கவனிச்சுக்க வேண்டியது இதனுடைய முக்கியத்துவம் எப்படிப்பட்டதுன்னு. அஹ்ஸாப்னு ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அஹ்ஸாப்னா கூட்டணி படைகள் அப்படின்னு அர்த்தம். அன்னைக்கு முஸ்லிம்களுக்கு எவ்வளவு எதிரிகள் இருந்தாங்களோ எல்லோரும் ஒன்று சேர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எதிர்த்து வந்தாங்க. அதுக்கு மூல காரணமாக இருந்தவங்க யூதர். இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு 20 பேரை சேர்த்துக்கிட்டாங்க. 20 பேர் சேர்த்துக்கிட்டு மக்காவுக்கு வந்தாங்க. மக்காக்காரங்க ஏற்கனவே நொந்து போயிருந்தான். எதுல நொந்து போயிருந்தான்? வர்றது அது வந்து அடுத்த வருஷம் சண்டைக்கு வர்றேன்னு சொல்லி வர முடியலன்றதுல நொந்து போயிருந்தான். காரணம் அவனுடைய சொந்த பலவீனம். இப்ப இவங்க வர்றாங்க, வந்து சொல்றாங்க, நீங்க முகம்மதுக்கு எதிராக யுத்தம் செய்தா உங்களுக்கு தேவையான எல்லா உதவியையும் நாங்க செய்வோம், பொருளாதாரம் மற்ற எல்லா வகையிலும் உதவி செய்வோம், யாரெல்லாம் எதிரிகள் இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் நாங்க ஒன்று திரட்டுவோம் அப்படின்னு பிளான் கொடுக்குறாங்க. இந்த சந்தர்ப்பத்தை மக்காக்காரங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. யூதர்களுக்கு ஒரு பெயர் இருக்கிறது, வேதக்காரர்கள். சமூகத்தில் உயர்ந்தவர்களாக அவர்கள் கருதப்பட்டார்கள். மக்காக்காரங்களும் இந்த யூதர்களை உயர்ந்தவர்களாக கருதினாங்க. இந்த சந்தர்ப்பத்தை மக்காக்காரங்க பயன்படுத்திக்கணும்னு நினைச்சாங்க. மக்காக்காரங்க அவங்கள்ட்ட கேட்டாங்க, எங்களுடைய கடவுளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இவன் பாருங்க, இந்த இடத்துல செக் வைக்கிறான், எங்களுடைய கடவுளை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? இவங்களால என்ன சொல்ல முடியும்? இதுதாங்க சந்தர்ப்பவாதிகளுக்கு ஏற்படக்கூடிய சங்கடம்.
அவன் யாரு கூட கைகோர்க்க கூடாதோ அவன் கூட போய் கைகோர்க்கிறான். ஏன்னா என்ன இருந்தாலும் யூதன் ஏகத்துவவாதி, அல்லாஹ்வை தவிர வேறு கடவுளை வணங்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன். அவன் யாரு கூட போய் கைகோர்த்துக்கிறான்? தப்பான ஆளுகளோட போய் கைகோர்த்து. எப்போதுமே ஒரு விஷயத்துல நாம கவனமா இருக்கணும். அல்லாஹ் சத்தியத்தின் பாதையில் நிற்கிற வரைக்கும் நமக்கு என்ன பலவீனமான நிலையிலும் உதவி செய்வான். தப்பான ஆளுகளோட கைகோத்துட்டோம்னா அல்லாஹ்ட்ட உதவி கேட்க முடியாது. இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் இருக்கு இல்லையா, அதுல இந்த கருத்தும் இருக்கு. தப்பான ஆளுகளோட நம்ம நிக்க கூடாது. இந்த யூதர்கள் போய் மக்காக்காரங்கள்ட்ட இங்க யுத்தத்தை தொடங்குங்கிற போது அவன் கேட்கிறான், அலஸ்னா அலல் ஹக், நாங்க சத்தியத்தில் இருக்கிறோமா இல்லை? அவன் சொன்னா ஆமா நீங்க சத்தியத்தில் தான். யார அப்படின்னா எங்களுடைய கடவுள்களை நீங்களும் கும்பிடுங்களேன்னா. அவர்கள் சஜதா செய்தார்கள். யூத வரலாறு இன்று வரைக்கும் தலைகுனிந்து இருக்கிறது. யூத கலைக்களஞ்சியம் எழுதுகிறது, யூத கலைக்களஞ்சியம் எழுதுகிறது, எங்களுடைய முன்னோர்கள் தவறு செய்து விட்டார்கள். அழிவு சிந்தனை மனுஷனுக்கு வரும்போது எல்லா நல்ல இயல்புகளும் கெட்டு போயிடும். இவனுக்கு அழிவு சிந்தனை வந்துச்சு. 20 பேர் போனாங்க. இந்த 20 பேரும் மக்காவில் இருந்த சிலைகளுக்கு வணக்கம் செலுத்தினார். யூத கலைக்களஞ்சியம் இப்போதும் வெட்கப்படுது. எங்களுக்கு தீராத தலைக்குனிவை ஏற்படுத்திவிட்ட நிகழ்ச்சி அது. ஆனாலும் அவங்கள படைகளை திரட்டுறதுல சரி கண்டுட்டாங்க. எல்லாருமா சேர்ந்து மொத்தம் 4000 பேர், மக்காக்காரங்களுடைய தலைமையில 4000 பேர் வர்றது. சரி, அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க? சின்ன சின்ன ஊர்களுக்கு போய் ஒவ்வொரு ஊர்க்காரனையா திரட்டுனான். கத்தபான் அப்படின்ற ஒரு சமூகம், கஸ்ஸான் அப்படின்ற ஒரு சமூகம், அவங்கள்ட்ட எல்லாம் மக்கள் நிறைய இருக்காங்க. அவங்கள போய் திரட்டினான். அவங்களுக்கெல்லாம் என்ன சொன்னா, வாங்க நம்ம முகம்மதுக்கு எதிராக போவோம். இந்த யுத்தத்தில் நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா ஹைபரில் விளையக்கூடிய பேரித்தம்பழங்களில் பாதியை உங்களுக்கு நாங்கள் ஆண்டுதோறும் தருவோம். ஹைபரில் விளையிற பேரிச்சம்பழங்கள்ல பாதியை நாங்கள் உங்களுக்கு தருவோம்னா, இதுக்கு ஆசைப்பட்டு அவங்களும் திரண்டாங்க. அவங்க 6000 பேர் திரண்டாங்க. மொத்தம் 10,000 பேர். இதுல இந்த 10,000 பேர் திரண்டு மதீனாவுக்கு கிளம்பி வரும்போது அந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஷா தொழுதுட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. இஷா தொழுதுட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காதுல ஒருத்தர் வந்து சொல்றாரு, அரபுகள் எல்லாம் ஒன்று திரண்டு 10,000 பேர் நமக்கு எதிராக வந்து கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து வந்த வார்த்தை ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை ஹதீஸ்ல ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். சரி, இந்த 10,000ங்கிற எண்ணிக்கை யாரையும் பயப்படுத்துற எண்ணிக்கை. ஏன்னா மொத்த மதீனாவின் மக்கள் தொகையே 10,000 தான். சிறுவர்கள், வயதானவர்கள், பெண்கள் எல்லோருமாக சேர்த்து மொத்த மதீனாவில் இருந்தவங்களே 10,000 பேர் தான். இவங்க எவ்வளவு பேர் வர்றாங்க? 10,000 பேர் வர்றாங்க. மதீனாவிலே யுத்தம் செய்கிற அளவுக்கு திறன் படைத்தவர்கள் 3000 பேர் தான் இருந்தாங்க. இது எல்லாமே சாதாரண ஆளுங்க. முஸ்லிம் சஹாபாக்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. 10,000 பேர் கிளம்பி வந்துட்டாங்க அப்படின்னு தெரியுது. இப்போ என்ன செய்யலாம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் ஆலோசனை செய்தார். என்ன செய்யறது? எல்லோருக்கும் ஒரு பெரிய அச்சமாக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு படையை எதிர்பார்க்கல. ஏற்கனவே 2 தடவை நம்மோட மோதிட்டாங்க. உஹதுக்கு வந்த பிறகு அவங்களுக்கு ஒரு அனுபவமும் கிடைச்சிருக்கு. ஏன்னா எது வரைக்கும் வந்துட்டாங்க? வாசல் வரைக்கும் வந்துட்டாங்க. அதனால அடுத்து என்ன நடக்குமோ என்கிற ஒரு பெரிய அச்சம் இருந்த சூழ்நிலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் இடத்துல விழிப்போடு இந்த செய்திகளை சொல்லுமாறு சொன்னார். ரசூலுல்லாஹ் செஞ்ச ஏற்பாடு, உடனடியாக உளவாளிகளை அனுப்பி என்ன நடக்குது அப்படிங்கிற செய்தியை விழிப்போடு சொல்லுமாறு சஹாபாக்கள்ல ஏற்பாடு செய்தாங்க. அதனால ஒவ்வொரு பகுதியிலும் இதற்கான ஆட்கள் ஏற்பாடு செய்யப்பட்டாங்க. என்ன நடக்குது, அந்த படைகள் எப்படி வர்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஏற்பாடு செய்தாங்க. சஹாபாக்கள்ட்ட ஆலோசனையும் செய்தாங்க. என்ன செய்யணும்? எல்லாரும் திகைச்சு போயிருந்தாங்க. என்ன செய்யறதுன்னு யாருக்கும் தெரியல. அந்த நேரத்தில் சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அவங்க ஆலோசனை சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னா குன்னா பி அர்லி ஃபாரிஸின்
அல்லாஹ்வின் தூதரே, பாரசீகத்தில் இதுபோல இதா ஹூசிர்னா, எங்களை எதிரிகள் முற்றுகையிடுவார்களானால் கந்தக்னா அலைனா, நாங்கள் ஒரு அகழி வெட்டிக் கொள்வோம் என்று ஆலோசனை சொன்னார். அகலியா? அகலினா யாருக்கு அது என்னன்னே புரியல. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு திட்டமே இல்லை, அது என்னன்னே புரியல. அகலினா அவர் விளக்கி சொன்னார், நாம இருக்கிற இடத்துல நம்மளை சுற்றி ஒரு பெரிய பள்ளம் வெட்டி எதிரிகள் நம்மளை நேரடியாக தாக்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிறது அப்படின்னு ஹஸரத் சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா சொன்னார். இந்த திட்டம் சஹாபாக்களுக்கெல்லாம் பெருசாக ஈடுபடலை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது நல்ல திட்டம் என்றார். இந்த இடத்துல தான் நாம் பார்க்குறோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பியல். பெருமானாருடைய வெற்றிக்கான காரணங்களில் பிரதானமான ஒன்று ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்விடமிருந்து அவர்களுக்கு தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வுடைய தூதர். அவங்க யாருடைய யோசனையும் கேட்க வேண்டியதில்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய யோசனையை கேட்டாங்க. அதுவும் வித்தியாசமான யோசனை, புதுமையான யோசனைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகாரம் கொடுத்தாங்களே, அதுவும் ஒரு நபித்துவ தீர்மானம். ஏன்னா அந்த அளவு முக்கியமானது. இந்த யுத்தத்தில் ஹீரோவே அகலிதான். ஒவ்வொரு யுத்தத்திலையும் ஒவ்வொன்று ஹீரோவா இருக்குமா இல்லைங்களா? பத்ர் யுத்தத்தில் ஒரு சில முஸ்லிம்கள் செய்த தீர்மானம் ஹீரோவாக இருந்துச்சு. அகலி யுத்தத்தில் அகலிதான் ஹீரோவாக இருந்துச்சு. இதை நீங்க பார்த்தா அது பின்னாடி நம்ம வரலாறு படிக்கும் போது தெரியும். சஹாபாக்கள் இந்த யோசனைக்கு தயங்கிட்டு இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். எல்லாருடைய வெற்றிக்கான வாழ்க்கையிலும் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த மஷ்வரா அப்படிங்கிறது மிக நன்மையானது. மிக குடும்பத்திலே அப்படித்தான். மனைவி கிட்ட மஷ்வரா. பல பேர் இவகிட்ட என்ன கேட்கறது அப்படின்னு நினைக்கிறாங்க. மனைவி கிட்ட மஷ்வரா. ரசூலுல்லாஹ் மனைவி கிட்டையும் மஷ்வரா செஞ்சிருக்காங்க. சகோதரர்கிட்ட மஷ்வரா. அதே மாதிரி பிள்ளைங்கள்ட்ட ஒரு வயசான பிறகு பசங்க பிள்ளைங்கள்ட்ட ஒரு மஷ்வரா. நாம் ஒரு பொது விஷயத்தில் கலந்து கொள்ளும் போது யார் கூட இருக்கிறாங்களோ அவங்களோட மஷ்வரா, ஆலோசனை கலந்து கொள்வது சிறப்பானது. ஆலோசனை சொல்லப்படும் போது நீ யார் ஆலோசனை சொல்றதுக்கு அப்படின்னு கேட்கக்கூடாது. சொல்லப்படுற ஆலோசனைகளுக்கு எல்லாம் இடம் கொடுக்கணும். ஆலோசனை சொல்லப்படும் போது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆலோசனை சொல்லுபவர்களும் பக்குவமா சொல்லணும். இந்த எந்த ஒரு நிறுவனத்தில் நிர்வாகம்னு ஒன்று இருக்கும், ஆலோசனை குழுன்னு ஒன்று இருக்கும். நிர்வாகம் தான் முடிவெடுக்கக்கூடியது. இஸ்லாமிய கருத்தின்படி முடிவெடுக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கு? நிர்வாகத்துக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஷாவிருஹும் ஃபில் அம்ர், நீங்கள் அவர்களோடு ஆலோசனை செய்யுங்கள். யாருக்கு சொல்றான்? நம்ம ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்றான், ஆலோசனை செய்யுங்கள். அவங்க யாருக்கையாவது ஆலோசனை செய்ய வேண்டிய தேவை இருக்கா? இல்ல. ஆளுன்னு சொன்னாங்க, ஆலோசனை செய்யுங்கள். ஃபஷாவிருஹும் ஃபில் அம்ர், நீங்கள் அவர்களோடு ஆலோசனை செய்யுங்கள். ஃபைன் அஸம்த, நீ முடிவு செய்தால். அந்த இடத்துல அல்லாஹ் ரசூலுல்லாஹ் மட்டும் குறிப்பிடுறான், நீங்க முடிவு செய்தால். ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது தவக்குல் வையுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த இடத்துல முடிவு செய்கிற அதிகாரம் யாரோடது? நிர்வாகத்தோட. ஆலோசனை சொல்றவங்க ஆலோசகர்கள், அது சொல்லலாம். இதை நல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். யாரும் நம்ம என்ன நினைக்க கூடாது, நம்ம ஒரு ஆலோசனை சொல்லிட்டோம்னா அதை எடுத்தே தீரணும்னு நினைக்க கூடாது. நான் சொன்ன ஆலோசனையை நீங்க என்னத்தை கேட்காம போறீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. நம்ம ஒரு ஆலோசனை சொல்லுவோம், இந்த நிர்வாகம் தான் நடப்பதற்கான பொறுப்பு. நன்மையோ தீமையோ இதற்கான பொறுப்பு யாருடையது? அவங்களோட தான். அவங்களுக்கு ஒரு நல்லது சொல்றதுக்காக நாம இருக்கோம். நாம நல்லது சொல்லுவோம், அதை கேட்டுக்கிட்டாங்கன்னா நல்லது, கேட்கலன்னா அவங்க விருப்பம். இப்படி நாம இருக்கிறோம். இதுதான் ஒரு ஆலோசனை சொல்பவர்களுக்கான அழகு. சொல்லும் போது அதற்கு உரிய பக்குவத்தை கடைபிடிக்கணும். ஆலோசனை சொல்லவும் வேணும், சொல்லாம இருக்கவும் கூடாது. ஆலோசனை சொல்லவும் வேணும், அதுக்குரிய பக்குவத்தை கடைபிடிக்கணும். பாருங்க, பத்ர் யுத்தம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. பத்ர் கிணறு
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் கிணறு இப்படி இருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பக்கம், யாரா இருந்தாலும் அப்படித்தானே செய்வோம். பத்ர் கிணறு இங்க இருக்கு, ரசூலுல்லாஹ் அதுக்கு அப்புறம் பின்னாடி சஹாபாக்களை படை நிக்க வச்சுட்டாங்க, எல்லாரையும் உட்கார வச்சாச்சு. இந்த நேரத்துல ஹப்பாப் இப்னுல் முன்திர் ரலியல்லாஹு தஆலா நமக்கு முன்னுதாரணமாக இருக்கிறதுக்கு சஹாபாக்களையும் நம்முடைய முன்னோர்களையும் விட வேற யாருங்க வேணும்? ஹப்பாப் இப்னுல் முன்திர் ரலியல்லாஹு தஆலா எழுந்தார். எழுந்தவர் ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்டாரு, அபி வஹீன் ஃபஅல்த அம் பிரஹீன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இது வஹீன் மூலம் நீங்கள் எடுத்த தீர்மானமா அல்லது உங்களது தனிப்பட்ட தீர்மானமா அப்படின்னு கேட்டார். எது? இந்த கிணறு இங்க இருக்குது, நாம பின்னாடி இருக்கிறோம், இது யார் எடுத்த தீர்மானம்? அப்ப சொல்ல வரும்போது அவர் கடைபிடிக்கிற ஒழுங்கு பாருங்க. நம்ம யார்கிட்ட சொல்ல போறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கருத்தை சொல்ல போறோம். அந்த கருத்தை சொல்றதுக்கு முன்னாடி என்ன கவனிக்கணும் அதை கவனிக்கிறார். எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை இது. நாம சில பொறுப்புகள்ல இருக்கும் போது அந்த பொறுப்பை நிறைவேற்றணும், அந்த பொறுப்பை நிறைவேற்றணும். ஆனா அகம்பாவம் நமக்கு வரக்கூடாது. அவர் கேட்கிறாரு, அபி வஹீன் ஃபஅல்த அம் பிரஹீன் யா ரசூலல்லாஹ். ரொம்ப அருமையான வாசம். வஹீனால செஞ்சீங்களா, உங்க ரஹீனால, உங்க கருத்தால செஞ்சீங்களா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பிரஹீன், வேறு கருத்தால செஞ்சு. அப்படியானால் நாம முன்னோக்கி போவோம், நாம இந்த கிணத்துக்கு முன்னாடி போயிடுவோம். கிணறு நம்ம கண்ட்ரோல்ல இருக்கட்டும், கிணறு நம்ம கண்ட்ரோல்ல இருக்கட்டும், நாம கிணத்துக்கு அந்த பக்கம் போயிடுவோம் என்று அவர் சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஆலோசனையை பாராட்டிட்டு, நல்ல யோசனை சொன்னீங்க அப்படின்னு பாராட்டிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி போனாங்க. அது பத்ர் யுத்தத்தின் வெற்றிக்கான காரணிகளில் ஒன்றாக இருந்தது அப்படின்னு வரலாறு சொல்றாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த இயல்பு, அவருடைய தோழர்கள் ஆலோசனைகள் சொல்லும் போது நல்லது சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கிட்டது. அந்த இயல்பு கந்தக்கிலேயும் வெளிப்பட்டது. சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா சொல்றாரு ஒரு யோசனை, அந்த யோசனை புதுசா இருக்கு, அதை புரிஞ்சுக்கிறதுக்கே சிரமமா இருக்கு, ஆனாலும் வேற வழி இல்லை, இதுதான் நல்ல, இப்போதைக்கு இதுதான் சரியான திட்டமா இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்ட பிறகு சஹாபாக்கள் எல்லோரிடத்திலும் இதை செய்வோம் நாங்க, சஹாபாக்கள் உற்சாகமாக இறங்கினாங்க. வரலாறு சொல்லுது, உற்சாகமா இறங்கினாங்க. மக்கால எப்படி பசி பட்டினி இருந்துச்சோ அதே போலதான், மக்கால பசி பட்டினியா இருந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அதே போலதான் இங்கேயும் பசி பட்டினியா இருந்துச்சு. சஹாபாக்கள் இறங்கினாங்க. ஹதீஸ்ல வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு 10 பேருக்கும் 40 அடி நிலத்தை ஒதுக்கி கொடுத்தாங்க. 40 அடி அப்படி ஒதுக்கும் போது ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, முஹாஜிர்களை தனியா, அன்சார்களை தனியா, ஏன்னா ஒவ்வொரு கூட்டமும் அது அதனோட தான் சேரும். அப்ப முஹாஜிர்களை தனியா, அன்சார்களை தனியா பிரிச்சு, முஹாஜிர்கள்ல அன்சாரிகள்ல 40 அடி நிலம், முஹாஜிர்கள்ல 10 பேருக்கு 40 அடி நிலம், அன்சாரிகள்ல 10 பேருக்கு 40 அடி நிலம், அப்படி எல்லாம் ஒதுக்கிட்டே இருந்தாங்க. ஒவ்வொருத்தரையும் ஒதுக்குனாங்க. ஒதுக்கும் போது கடைசியா இருந்தாரு சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா. இவரு முஹாஜிரும் அல்ல, அன்சாரியும் அல்ல, இவரு மக்காலிருந்து வந்தவரும் இல்லை, மதீனாக்காரரும் அல்ல, அவர் பாரசீகத்திலிருந்து வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவர். அப்ப என்ன செஞ்சாங்க, அன்சாரிகளும் இவரை எங்க கூட அனுப்புங்கன்னாங்க, முஹாஜிர்களும் இவரை எங்க கூட சேர்த்துங்கன்னாங்க. 2 பேரும் அப்படி சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சல்மானும் மின்னா மின் அஹ்லில் பைத், சல்மான் என்னை சார்ந்தவர், என் குடும்பத்தை சார்ந்தவர்னு சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற செல்வாக்கு என்னன்னா, அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அது சட்டம். அதனால என்ன ஆயிடுச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்ல பைத்துங்கிற குடும்பத்துல சாராமல் இருந்தாலும் சட்ட ரீதியாக சார்ந்தவரானார். அதனால இப்ப நாம ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தினருக்கு சலாம் உண்டாவதாக சொல்லும் போது அதுல யாரும் அடங்கும், சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அவங்க கூட அடங்குவாங்க. இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இடையில இருந்த அந்த குலப்பெருமை அனைத்தையும் ஒழிச்சிருந்தாங்க. இப்ப குழி வெட்டுன்னு சொன்னாங்க, ஒவ்வொருத்தரும் குழி வெட்டினாங்க. அந்த குழி வெட்டும் போதுதான் வரலாற்றில் மிக நெகிழ்ச்சியான பல நிகழ்ச்சிகள் நடந்தது. வரலாறு அது பலதையும் சொல்லுது, நான் சிலதை மட்டும் சொல்லி காட்டுறேன். அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க,
குழி வெட்டணும். சாப்பிட்டு பல நாள் ஆச்சு. மக்கள் என்ன செய்வாங்கன்னா, வீட்டிலேருந்து வரும்போது 2 கையளவு தொழிற்கோதுமைகளை எடுத்துட்டு வருவாங்க. மணிக்கோதுமை, அதாவது தொழில் உளிக்காத தொழிற்கோதுமைகளை எடுத்துட்டு வருவாங்க. பசியினால அதை கொண்டு வந்திருப்பாங்க. அதை வச்சு ஒரு சால்னா சமைப்பாங்க. ஒரு சுடு தண்ணி ஊற்றி அதை வச்சு ஒரு சால்னா மாதிரி சமைச்சு அதை அங்கே வச்சுருவாங்க. கொஞ்சம் கொண்டு வந்து, கொஞ்சம் ஒரு கையளவு கோதுமையை கொண்டு வந்து அதை வச்சு ஒரு தண்ணியை கலந்து அங்கே வச்சுருவாங்க. அது வலுவலுன்னு இருக்கும், நாற்றமாக இருக்கும். அவர் சொல்றார், வாடை வலஹா ரீஹுன், அது நாற்றம் அடிக்கும், அதை நாங்கள் சாப்பிடுவோம். வேற சாப்பிடுறதுக்கு ஒன்றும் இல்லை. அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, ஷகௌனா இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்-ஜூ, ரசூலுல்லாஹ் இடத்துல பசிக்குது அப்படின்னு நாங்க சொன்னோம். சொல்லிட்டு ஃபரஃபானா அன் புதூனினா அன் ஹஜரின், நாங்க எங்க வயிற்று திறந்து காமிச்சோம். எல்லாரும் வயிற்றுல ஒரு கல்லை வச்சு கட்டியிருந்தோம். அந்த வயிற்றினுடைய பசியை கட்டுப்படுத்துறதுக்காக வயிற்றுல ஒரு கல்லை வச்சு கட்டியிருந்தோம். ஃபரஃபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் ஹஜரைனி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வயிற்று திறந்து காமிச்சாங்க. அங்க 2 கல்லு வச்சு ரசூலுல்லாஹ் கட்டியிருந்தாங்க அப்படின்னு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. மொத்தம் இவங்க ஆயிரக்கணக்கானவங்க அந்த குழி வெட்டுற வேலையில ஈடுபட்டாங்க. பல பேருக்கும் உணவு இல்லாம இருந்துச்சு. அப்படி இருக்கிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கல்லை காமிச்சாங்க இல்லையா, இதை பார்த்து ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. அவர் நேரம் ஓடி வந்தார், அவர் வீட்டுக்கு வந்தார். அவங்க மனைவி கிட்ட சொன்னார், சஹீஹ் புகாரில இந்த ஹதீஸ் அவர் மனைவி கிட்ட சொன்னாரு, நம்ம வீட்டில் ஒரு குட்டி ஆடு இருக்கு இல்லையா, அந்த ஆட்டை அறுத்துடலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பசியில 2 கல்லு வச்சு கட்டி இருக்கிறாங்க, ஆட்டை அறுத்துடலாம் அப்படின்னாரு. இப்போ அந்த அம்மா சொன்னாங்க, தாராளமா செஞ்சிடும், இந்த ஆட்டை அறுத்துடுறேன். ஆனா ஆடு மொத்தமா 4-5 பேத்துக்கு தான் வரும், 4-5 பேத்துக்கு தான் வரும். அந்த ஆட்டை நான் அறுத்துடுறேன், நான் சமைச்சு வச்சிடுறேன். ஆனா நீ என்னை கேவலப்படுத்திடக்கூடாது, நிறைய பேரை கூட்டிட்டு வந்து நீ என்னை கேவலப்படுத்திடக்கூடாது. இல்லை நான் போய் ரசூலுல்லாஹ்ட்ட ரொம்ப ரகசியமா சொல்லி நான் ரசூலுல்லாஹ்வை கூட்டிட்டு வர்றேன் அப்படின்னு அவர் போனார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதோட சொல்றார், இந்த ஹதீஸ்ல வருது, நான் ரசூலுல்லாஹ்வுடைய அவங்களுக்கு மட்டும் கேட்கிற மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய காதோட வீட்டில் கொஞ்சம் சாப்பாடு தயார் பண்ணி வச்சிருக்கேன், நீங்களும் ஒரு சில பேர் வாங்க அப்படின்னு கூப்பிட்டேன். அப்படி சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பார்த்து சத்தம் போட்டு கூப்பிட்டாங்க, எல்லாரும் வாங்க, ஜாபிர் வீட்டில் சாப்பாடு வச்சிருக்காரு. ஏற்கனவே சாப்பிட்டு பல நாள் ஆச்சு, சஹாபாக்கள் வேலையில் இருக்காங்க, சாப்பிட்டு பல நாள் ஆச்சு, சாப்பாடு இருக்குதுன்னு சொன்ன உடனே எல்லாரும் வந்துட்டாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ரொம்ப நொந்து போயிட்டேன், கிளம்பும் போதே என் மனைவி சொல்லி விட்டாங்க, என்ன கேவலப்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லி விட்டாங்க. அப்ப இப்ப என்ன ஆகுமோன்னு தெரியல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ போ, அடுப்பில் இருக்கிற சட்டியை இறக்க வேண்டாம் என்று சொல், ரொட்டி சுடுகிற பாத்திரத்தை அப்படியே வைக்க சொல், நான் வர்றேன், வந்த பிறகு பார்த்துக் கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. வந்த பிறகு அவங்க அடுப்புக்கு பக்கத்துல இருந்து ரொட்டி சுட்டு எடுத்து கொடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த பாத்திரத்தில் இறைச்சி இருக்கிற பாத்திரத்திலிருந்து இறைச்சி எடுத்து கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அந்த 1000 சஹாபாக்களும் சாப்பிட்டார்கள். சாப்பிட்ட பிறகும் அவர்கள் சுட்ட ரொட்டியில் இருக்கிற மாவு அப்படியே மிச்சம் இருந்தது, அவர்களுடைய கறி பாத்திரத்தில் இருந்த இறைச்சியும் அப்படியே மிச்சம் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அக்கம் பக்கத்து வீடுகளிலும் பலர் பசியோடு இருப்பார்கள், அவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். சஹீஹ் புகாரில் ஹதீஸ். இப்படி ஒன்னல்ல பல நிகழ்ச்சிகள் இந்த நேரத்தில் நடந்தது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வயிற்றுல கல்லை கட்டிக்கிட்டு இருந்தாங்கிற நிகழ்ச்சி இந்த நேரத்தில் தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இது ஒரு நாள் சமாளிச்சாச்சு. அடுத்த நாள் நுஅமான் இப்னு பஷீர் என்கிற சஹாபியினுடைய சகோதரி, எல்லாரும் பசியோட இருந்தா கூட அவங்களுக்கு அவங்கவுங்க மேல ஒரு அக்கறை இருக்குமா இல்லையா? நுஅமான் இப்னு பஷீர்ங்கிற சஹாபியினுடைய சகோதரி கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை எடுத்து ஒரு துணியில சுத்திக்கிட்டு நேரா அவங்களுடைய சகோதரருக்கு அத்தாவுக்கு கொடுக்கலான்னு கொண்டு வந்தாங்க. யார்கிட்ட மாட்டினாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட மாட்டினாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்னது யா ரசூலல்லாஹ், எல்லாரும் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால கொஞ்சம் பேரிச்சம்பழம் இருந்துச்சு, எங்கள் அத்தாவுக்கும் என் சகோதரருக்கும் மட்டும் கொடுக்கலான்னு எடுத்துகிட்டு போகிறேன். அப்படியா, கொண்டா அப்படின்னு ரசூலுல்லாஹ் வாங்கிட்டோம். அது கொண்டா அப்படின்னு வாங்கினாங்க. அது ஹதீஸில் வருது. ஃபமர்ரத் பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதலப மின்ஹா தம்ர. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கொண்டு வர சொன்னார்கள். கொண்டு வர சொல்லி ஒரு துணியின் மீது அதை சிதற விட்டார்கள். ஒரு துணியின் மீது வபத்ததஹு ஃபௌக ஸௌபின், ஒரு துணியின் மீது அதை சிதற விட்டார்கள். சும்ம தா அஹ்லுல் ஹந்தகி, அந்த அகல் யுத்தத்திற்காக வேலை செய்து கொண்டிருப்பவர்களை அழைத்தார்கள். ஃபஜஅலு யஅகுலூன மின்ஹு, அவங்க வரிசையா வந்து அதிலிருந்து சாப்பிட்டு கொண்டே இருந்தார்கள். வஜஅல தம்ரு யஸீது, அந்த பேரித்தம்பழம் அதிகரித்து கொண்டே இருந்தது. ஹத்தா சதர அஹ்லுல் ஹந்தகி அன்ஹு, அங்கே யாரெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களோ அத்தனை பேரும் வந்து சாப்பிட்டு கொண்டே இருந்தார்கள். அவர் சொல்றாரு, நான் பார்க்கிறேன் வைன்னஹு யஸ்குது மின் அத்ராஃபி தவாப், அத்ராபி, அந்த துணியினுடைய ஓரத்தில் இருந்து பேரிச்சம்பழம் வந்துகிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. பேரிச்சம்பழம் வந்துகிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததாக ஹதீஸ்களில் இருக்கிறது. இன்னொரு ஹதீஸும் இருக்கு. இந்த அகல் யுத்தம் நடக்கிற நேரத்தில் ஒரு இடத்துல ஒரு பெரிய பாறை வந்துச்சு. அந்த பாறையை யாராலையும் உடைக்க முடியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொன்னாங்க, உடைக்க முடியல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. வந்தவங்க ஒரு கோடாலியை வாங்கி கையில் எடுத்துக்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி ஒரு அடி அடிச்சாங்க. அடிச்ச போது ஒரு நெருப்பு பொறி அதிலிருந்து வந்துச்சு. அதை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹு அக்பர் உஅதீது மஃபாத்திஹ ஷாம், அல்லாஹு அக்பர், ஷாம் தேசத்தினுடைய சாவிகள் எனக்கு தரப்பட்டு விட்டன. வைன்னீல அந்துரு குசூரஹல் ஹம்ர அஸ்ஸா, சாம் தேசத்தின் சிவப்பு கோட்டைகளை நான் இப்போது பார்க்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சும்ம லரபத்தன், ரெண்டாவது ஒரு அடி அடிச்சாங்க. அப்புறம் சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அல்லாஹு அக்பர் உஅதீது ஃபாரிஸ், பாரசீகம் எனக்கு தரப்பட்டு விட்டது. இதோ நான் இப்போது பாரசீகத்தின் தலைநகராக இருக்கிற மதாயின் நகரத்தின் வெண்மையான கோட்டைகளை பார்க்கிறேன் என்று சொன்னார்கள். மூணாவது ஒரு தடவை அடிச்சாங்க. அப்ப மீதி இருக்கிற அந்த கல்லும் உடைஞ்சது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹு அக்பர் உஅதீது மஃபாத்திஹல் யமன், யமன் தேசத்தின் சாவிகள் எனக்கு தரப்பட்டு விட்டன. வல்லாஹி நான் இப்போது பார்க்கிறேன், சன்னாவினுடைய வாசல்களை நான் நின்று கொண்டிருக்கிற இடத்திலிருந்து பார்க்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தலைவர், இது ரசூலுல்லாஹ்வுக்கு நடந்தது. ஒரு தலைவர் எந்த இடத்துல தன் சமூகத்துக்கு கற்பனைகளை விதைக்கிறார் பாருங்க. நம்ம இன்னைக்கு என்ன நிலையில் இருக்கோம், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன அப்படின்னு நிச்சயம் இல்லாத நிலையில் இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை பத்தி சொல்றாங்க? பாரசீகத்தை பத்தி சொல்றாங்க, யமனை பத்தி சொல்றாங்க. அதுவெல்லாம் எனக்கு தரப்படும் என்று சொன்னபோது நல்ல முஸ்லிம்களுக்கு அது உற்சாகத்தை தந்தது. நமக்கு அதெல்லாம் நடக்கும், இவையெல்லாம் கிடைக்கும். இன்னைக்கு இருக்கிற சங்கடங்கள், இன்னைக்கு இருக்கிற சிரமங்கள் நிலையானவை அல்ல, நம்ம அதையெல்லாம் போய் அடைவோம் அப்படின்னு நல்ல முஸ்லிம்கள் நினைச்சாங்க. சில பேர் கேலி பேசினாங்க, இங்க இவர் தலைமையே இப்படி இருக்கு, இவர் இதையெல்லாம் சொல்றாரு. அப்ப அல்லாஹ் சொன்னா, நீங்க அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க. குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்கி துத்தில் முல்க மன் தஷா வதன்சில் முல்க மிம்மன் தஷா வதுஇஸ்ஸு மன் தஷா வதுதில்லு மன் தஷா பியதிக்கல் கைர் அப்படின்னு அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்குறான். எல்லா ஆட்சிக்கும் சொந்தக்காரனே, நீ விரும்புகிறவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறாய், விரும்புகிறதிலிருந்து அதிகாரத்தை எடுத்துக் கொள்கிறாய். நீ நாடுகிறவர்களை கண்ணியப்படுத்துகிறாய், நாடுகிறவர்களை கேவலப்படுத்துகிறாய். இந்த துஆவை மட்டும் நீங்க ஓதுங்க. கேலி செய்யறவன் கேலி செய்துட்டு போட்டோம், நீங்க துஆ ஓதுங்கன்னு அல்லாஹ் சொன்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்களோ அது எல்லாமே 20 வருஷத்துல நடந்துச்சு. இந்த நிகழ்ச்சி நடந்த 20 வருஷத்துல நடந்துச்சு. இது 4வது வருஷம், ஹிஜ்ரி 4வது வருஷம் இது நடக்குது. இது நடந்த 20 வருஷத்துக்குள்ளாரே இது எல்லாமே நடந்துச்சு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சஹாபாக்கள்ல அப்படி ஒரு குழியை வெட்ட சொல்லிட்டாங்க. அவங்க வர்றதுக்கு உள்ள வெட்டி முடிக்கணுமல்ல, ஓரளவு வெட்டிட்டாங்க. இதுல என்ன ஆச்சரியம்னா, மதீனாவை சுற்றி 3 பக்கமும் இயற்கையான அரண் இருக்கு.
தோட்டங்களும் மலைகளும் இருக்கு. வடக்கு பகுதியில் மட்டும்தான் வாசல். சுமார் ஒரு 5 கிலோமீட்டருக்கு மேற்பட்டு வாசல். அங்கதான் இவங்க குழி வெட்டி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம போகும்போது பார்க்கலாம், அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. 7 பள்ளிவாசல்கள் அப்படின்னு அங்க இருக்கும். அது அந்த அகல் யுத்தம் நடந்த இடம் தான். ஒவ்வொரு சஹாபியும் இருந்த இடத்துல அவங்களுடைய ஞாபகார்த்தமா ஒவ்வொரு பள்ளிவாசல் கட்டி வச்சிருக்கிறாங்க. இப்ப அரசாங்கத்தின் சார்பா ஒரு பெரிய பள்ளி, வெற்றி பள்ளின்னு சொல்லி ஒரு பெரிய பள்ளிவாசல் அங்க கட்டப்பட்டிருக்கு. அல்லாஹ் அங்க போற தௌஃபீக்கை நம்ம எல்லோருக்கும் தந்துருவாங்க. துஆ செய்யுங்க, அதெல்லாம் கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் எல்லாம் அங்க எல்லாம் நிக்க வச்சிருக்காங்க. எல்லாருக்கும் பயம், ஒரு பக்கம் பயம், ஏன்னா இது எவ்வளவு பாதுகாப்பு தரும் அப்படின்னு தெரியல, எல்லாருக்கும் பயம். இந்த சூழ்நிலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த எல்லைக்கு உள்ள யார் இருக்காங்கன்னா பனு குறைலா யூதர்கள் இருக்காங்க. வெளியில எல்லாத்தையும் கெட்டி கூட்டிட்டு வந்தது யாரு தான்? யூதர்கள் தானே. எல்லாரையும் கெட்டி கூட்டிட்டு வந்தது யூதர்கள். உள்ள யார்? உள்ள ஒரு யூதர் கூட்டம் இருக்கிறது. அவங்க பேரு பனு குறைலா யூதர்கள் இருக்கிறாங்க. அவங்க இந்த 3 யூத கூட்டத்தை விட வலிமையானவர்கள், செல்வாக்கானவர்கள், காசு வசதி உள்ளவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த யுத்தத்தை பத்தி தெரிஞ்ச உடனேயே அவங்ககிட்ட போய் பேசிட்டாங்க, நீங்க யார் சைடுல நிக்கிறீங்க? அவங்க ரொம்ப தெளிவா சொன்னாங்க, உங்க சைடுல நிக்கிறோம், நீங்க நல்லவர், உங்க சைடுல நிக்கிறாங்க. சரி, எனக்கு கொஞ்சம் உதவிகள் தேவை, தாராளமா தர்றோம்னா. நிறைய மண்வெட்டிகள், சம்மட்டிகள் பலது அவர்கள் இரவலாக கொடுத்தாங்க. அவங்க கொடுத்த அந்த ஆயுதங்களை வச்சுதான் தோட்டப்பட்டது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பனு குறைலா யூதர்களோட ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அகழி வெட்டி வைக்கிறோம், நம்ம உள்ள இருக்கிறவன் நாணயமா இருக்கணுமா இல்லையா? அதனால அவங்ககிட்ட ஒரு ஒப்பந்தத்தை வாங்கிட்டு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது செஞ்சாங்க. இந்த சந்தர்ப்பத்துல 10,000 பேர்ல 4,000 பேர் மக்கா வழியாக வந்தாங்க. மீதி 6,000 பேர் கதபான்களுடைய வழியா வந்தாங்க. 10,000 பேர் ஒண்ணு திரண்டு வரும்போது என்ன மகிழ்ச்சியில வர்றாங்கன்னா, போன வேகத்துல முகமது முடிச்சிடும். அந்த வரலாறு சொல்லுது, போன வேகத்துல முகமது முடிச்சிடும். ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்களுடைய மொத்த எண்ணிக்கையே 10,000 தான். எனவே நம்ம போன வேகத்துல முகமது முடிச்சிருவோம் அப்படின்னு வந்தவங்க அகழிய பார்த்த உடனே கடும் கோபம் அடைஞ்சாங்க. வரலாறு சொல்லுது, அந்த அகழியை பார்த்த உடனே அவங்களுக்கு அது என்னன்னு தீர்மானிக்கவே முடியல. முகம்மது மந்திரம் செய்து விட்டாருன்னு சொன்னாங்க. முகம்மது ஏதோ மந்திரம் செஞ்சுட்டாரு அப்படின்னு சொன்னாங்களாம். அதை சுத்தி பார்த்தாங்களாம், இது என்னடா இது என்ன விஷயம் இது அப்படின்னு சுத்தி பார்த்தாங்களாம். இது என்னடா இது புதுசா இருக்கே அப்படின்னு சுத்தி பார்த்தாங்களாம். அவங்களால ஒன்றும் ஜீரணிக்க முடியல. கொஞ்ச நேரம் ஆச்சு. அவங்கள ஒரு 90 வயசு கிழவன் இருந்தான். 90 வயசு கிழவன். பல நேரத்தில் வயசானாலும் சில பேருடைய இது அடங்காது இல்லையா? அப்படி ஒரு கிழவன் இருந்தான், அம்ரு இப்னு உத் அப்படின்னு. அவன் சொன்னான், இது என்ன, வாங்க நம்ம தாண்டிடுவோம். வந்த வேகத்துல அவங்களுக்கு இதை பார்த்து ஒன்றும் தீர்மானிக்க முடியல. வாங்க நம்ம தாண்டிடுவோம்னா. ஒரு இடத்துல சின்னதா கொஞ்சம் நெருக்கமானதா இருந்துச்சு. அவன் என்ன பண்ணானா, அவனுடைய குதிரையை வச்சுட்டு தாண்டானா. வயசு எவ்வளவுங்க? 90 வயசு. தாண்டினவன் பாதி வழியில கீழே விழுந்துட்டான். அவனோட கழுத்து முறிஞ்சு இறந்து போயிட்டான். காபிர்களுக்கு முதல் அவமானம். 10,000 பேரா வந்தவர்களுக்கு முதல் அவமானம். எப்போதுமே அகம்பாவம் சீக்கிரம் அவமானத்தை சந்தி. முதல் கீழே விழுந்துட்டான். இப்ப அவனோட உடம்பு கிடக்குது. என்ன செய்யறது, எப்படி எடுக்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூது அனுப்புனாங்க, இந்த உடலை நாங்க எடுத்துக்கிறோம், எவ்வளவு காசு வேணாலும் அந்த காசு நாங்க தர்றோம் அப்படின்னு சொன்னோம். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காசெல்லாம் வேண்டாம், இந்த உடலை நீங்க எடுத்துட்டு போங்க. அப்படி உடல் எடுத்துட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் என்ன யோசிக்கிறான்னா, எப்படியாவது சின்னதா எங்கேயாவது சின்ன கிராஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தேடினாங்க. ஒரு இடத்துல அப்படி கிராஸ் இருந்துச்சு, சின்ன இடம், அதை தாண்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதை தாண்டலான்னு ஒரு 2-3 பேர் இறங்குனாங்க. இறங்கி வந்தவங்க சகதியில மாட்டிக்கிட்டாங்க. சகதியில மாட்டினா குதிரை எந்திரிக்க மாட்டேங்குது.
அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க தனியாக அகழியில இறங்கினாங்க. தனியாக அகழியில இறங்கி வந்து இந்த சகதியில மாட்டினவங்களோட சண்டை போட்டாங்க. சண்டை போட்டா அந்த 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 குதிரை எழுந்திருச்சு வர மறுத்த போது கோபம் அடைஞ்ச அவங்க இந்த குதிரையை வெட்டினாங்க. குதிரை வர மறுத்தோன்னு குதிரையை வெட்டினாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா சண்டை போட்டு அவங்க கதையை முடிச்சாங்க. எடுத்த உடனே அவங்களுக்கு இழப்புகள் ஏற்பட்டது. அவங்களால என்ன நடக்குதுன்னு யோசிக்க முடியல. நிதானம் அடைஞ்சாங்க. வெளியில உட்கார்ந்து யோசிக்கிறாங்க, என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கிற போது விபரீதமான திட்டம், இந்த யுத்தத்தை தொடக்கி வச்சா பாருங்க ஐயுபுன் அக்தபு, இந்த பனு நதீர்களுடைய தலைவனாக இருந்தா பாருங்க, அவனுக்கு விபரீதமான ஒரு திட்டம் தோணுச்சு. ராத்திரி வந்த உடனே இந்த பள்ளத்துல இறங்கிய ரகசியமாக பனு குறைலா யூதர்களை அவன் வந்து சந்திச்சான். பனு குறைலா யூதர்களை வந்து சந்திச்சான். அவன் கதவை தட்டினான, வரலாறு சொல்லுது, பல தடவை தட்டியும் பனு குறைலா யூதர்களுடைய தலைவன் அந்த கதவை திறக்கல. ஏதோ தப்பான எண்ணத்துல தான் வந்திருக்கிறான், இப்ப நாம திறக்க கூடாது அப்படின்னு திறக்கல. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல திறக்காம இருக்க முடியல, திறந்துட்டான். திறந்த உடனே உள்ள வந்த போது இவன் அவனை திட்டுறான், அல்லாஹ் உன்னை நாசமாக்கட்டும். இவன் அவனை திட்டுறான், அல்லாஹ் உன்னை நாசமாக்கட்டும், நீ வந்து எங்களை இழிவுபடுத்துறதுக்குன்னே வந்திருக்க, நீ ஏதோ ஒரு தப்பான திட்டத்துல தான் வந்திருக்க, நீ போயிரு இங்கிருந்து, எங்களை எங்க வழியில் இருக்க விடு என்று பனு குறைலா யூத தலைவர் சொன்னான். இவன் ஒரு திட்டத்தோட வந்திருக்கிறவன் நான். இவன் சொன்னா, நீ பயப்படாத, நீ பயப்படாத, உனக்கு நான் துணை இருப்பேன். நான் கத்தபானியர்களோடு வந்திருக்கிறேன், கஸ்ஸானியர்களோடு வந்திருக்கிறேன். அவங்க எல்லாம் என் பேச்சை மீறி நடக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஆபத்து கிடையாது. நான் சொல்றத கேளு, நான் சொல்றத கேளு. நீ என்ன செய்ய, நாளைக்கு காலையில நீ இங்க சண்டைய ஆரம்பிச்சு, நீ இங்க சண்டைய ஆரம்பிச்சு. இதுல எதேச்சியா என்ன நடந்துச்சுன்னா, முஸ்லிம்கள் அவங்களுடைய பெண்களை எல்லாம் ஒரு பகுதியில ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஒரு கோட்டையில, ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹுடைய கோட்டையில அவங்களுடைய பெண்களை எல்லாம் தனியா பாதுகாப்பா வச்சிருந்தாங்க. அந்த கோட்டை பனு குறைலா யூதர்களுடைய இடத்துக்கு பக்கத்துல தான் இருந்துச்சு. அவன் சொன்னா, நீ நாளைக்கு காலையில இந்த சண்டைய தொடங்கிருக்க, சண்டையை தொடங்கிட்டீங்கன்னா நாங்க அங்கிருந்து பார்த்துப்போம் அப்படின்னா. இவன் அதுக்கு சம்மதிச்சான். பனு குறைலா யூதர்கள் அதுக்கு சம்மதிச்சான். ராத்திரியினுடைய இருட்டுல இது நடக்குது. இது முதல் நாள் ராத்திரி இது நடக்குது. 2 நாள் கழிச்சு இவங்க தீர்மானம் பண்றாங்க. 2 நாள் கழிச்சு நீ இந்த நாள்ல காலையில நீ யுத்தத்தை தொடங்கிடு, நீ உள்ளுக்குள்ள யுத்தத்தை தொடங்கிட்டேன்னா நாங்க இந்த பக்கம் இருந்து தொடங்கிக்கிறோம்ன்றாங்க. இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும், ரசூலுல்லாஹ்வுக்கு செய்தி தெரியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை கூப்பிட்டாங்க 2 பேர், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்னும் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மதீனா சஹாபாக்கள் 2 பேரை ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க பனு குறைலா யூதர்கிட்ட போங்க, அவங்க கட்சி மாறின மாதிரி தெரியுது, நீங்க அவங்கள்ட்ட பேசுங்க. பேசும்போது அவங்க உண்மையில கட்சி மாறலைன்னா பரவாயில்லை, கட்சி மாறிட்டாங்கன்னு வைங்களேன், நீங்க திரும்பி வந்து எனக்கு மட்டும் புரிகிற மாதிரி செய்கை செய்யுங்க. சொல்ல எனக்கு மட்டும், ஒரு தலைவருடைய தீர்மானம் பாருங்க, நீங்கள் திரும்பி வந்து எனக்கு மட்டும் புரிகிற மாதிரி செய்கை செய்யுங்க. இல்ல அவங்க மனசு மாறலைன்னா எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி சத்தமா சொல்லுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த சஹாபாக்கள் அந்த பனு குறைலா யூதர்கள் இருந்த இடத்துக்கு போனாங்க. போனா அந்த தலைவன் சொன்னா, முகம்மதா, அது யாரு? நம்ம சாதாரணமா கேள்விப்படுமா இல்லையா? அது கிண்டல் நக்கல் அடிக்கிறவங்க சொன்ன, முகம்மதா அது யாரு? அப்படி யாரு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்ன. இதை கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி கிடைச்சிருச்சு. செய்தி கிடைச்சோன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹு அக்பர், இவங்க வந்து ரகசியமா சொல்லிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட, இவங்க நம்மளை விட்டு மாறிட்டாங்கன்னு சொன்னாங்க. இந்த செய்தி ரகசியமாகத்தான் சொல்லப்பட்டது. ஆனால் அன்றைக்கு இருந்த சூழ்நிலை வரலாறு சொல்லுது, போயிட்டு வந்தவங்க ரகசியமாக செய்தியை சொல்லி இருந்தாலும் கூட எல்லா சஹாபாக்களுக்கும் அது தெரிந்து விட்டது.
தெரிந்த உடனே எல்லோரும் கலக்கத்தில் ஆழ்ந்தார்கள். அப்ப ஏற்பட்ட நிலைமையை பத்தி தான் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் குர்ஆன்ல அந்த நிலைமையை சொல்றான். அந்த சந்தர்ப்பத்தில் எப்படி ஒரு சூழ்நிலை உருவாச்சு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். வைது ஜாகத்தில் அப்சார், பார்வைகள் நிலைகுத்தி நின்று விட்டன. வபலகத்தில் குலூபுல் ஹனாஜிர, மக்களுடைய இதயங்கள் தொண்டை குழிக்குள் வந்து விட்டன. வதலுன்னூன பில்லாஹில் துனூனா, நீங்கள் அல்லாஹ்வை பற்றியே பல மாதிரி நினைக்க ஆரம்பித்து விட்டீர்கள். என்ன நடக்குமோ, ஏது நடக்குன்னு அப்படித்தானே. நாளைக்கு காலையில் ஒன்று ஆரம்பிச்சிட்டா அங்க என்ன வேணாலும் நடக்கலாம். நீங்கள் பல மாதிரி நினைக்க ஆரம்பித்து விட்டீர்கள். ஹுனாலிக உபுத்துலியல் முஃமினூன், அப்போது முஸ்லிம்கள் சோதிக்கப்பட்டார்கள். வஸுல்ஸிலு ஸில்ஸாலன் ஷதீதா, மிக கடுமையாக அவர்கள் உழுக்கப்பட்டார்கள். அப்படின்னு அல்லாஹ் எல்லாம் கடுமையான பயம். ரசூல் ஸல்லல்லாஹு ஆயிஷா அம்மா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு அவங்களுடைய கவச ஆடையை கழட்டிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கும் போது ஏதோ சத்தம் கேட்கும். ஸல்லல்லாஹு உடனே திரும்ப தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க. அப்படி கிளம்பும் போது ஒரு நாளைக்கு பல தடவை இப்படி நடந்தது. முஸ்லிம்கள் கடுமையான அச்சத்தின் பிடியில் இருந்தார்கள். அந்த பிடியில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு ஒரு உதவி செய்தான். முஸ்லிம்கள் ஒரு உதவி செய்தான். அந்த உதவிக்கு முன்னாடி ஒரு காரணம் இருந்துச்சு. அல்லாஹ் உதவி செஞ்சான். அந்த உதவிக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையை இப்படி வச்சுக்கிட்டு முகத்தை மூடிக்கிட்டு கொஞ்ச நேரம் படுத்தாங்க. முகத்தை மூடிக்கிட்டு கொஞ்ச நேரம் இப்படி படுத்தாங்க. என்ன செய்யறது? உள்ள இருந்து இவங்க இதை தொடங்கிட்டாங்கன்னா மக்களுடைய கதி என்ன ஆகுது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலையோடு இருந்தாங்க. அதுக்கப்புறம் முகத்தை வெளியே திறந்த போது ஒரு தெளிவு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுடைய தலைவர்களாக இருந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரெண்டு பேரையும் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் மனசுல ஒரு யோசனை, நம்ம மக்களை நாம பாதுகாக்கணும், அவங்கள அழிய விடக்கூடாது. அதனால என் மனசுல ஒரு யோசனை, எதிரிலே வந்திருக்கிற ரஸ்ஸானியர்கள் எதுக்காக வந்திருக்காங்கன்னா யூதன் தருவதாக சொன்ன பேரிச்சம்பழத்துக்காக வந்திருக்கான். அவன் தர்றதா சொன்ன காசுக்காக வந்திருக்கான். இப்ப நான் என்ன நினைக்கிறேன், நாம அவர்கள்ட்ட சொல்லுவோம், அவங்கள்ட்ட ஆள் அனுப்புவோம், மதீனாவில் விளைகிற பேரிச்சம்பழத்தில் ஒரு பகுதியை வருஷத்தோறும் உங்களுக்கு தருகிறோம் என்று சொல்லி அவர்களை பின்வாங்க வைக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி அப்ப என்ன மாதிரி இருக்குங்க? வலவஹதி, நான் தனியாகவும் போவேன்னு சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு சொல்றாங்க, நான் அவங்கள்ட்ட கொஞ்சம் காசை கொடுத்து அவங்கள போக வச்சிடலாம். அப்ப சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் ஜாஹிலியா காலத்தில் இருந்த போதே கண்ணியமானவர்களாக இருந்திருக்கிறோம். இப்ப இவ்வளவு தூரம் அல்லாஹ் நமக்கு இஸ்ஸத்தை தந்திருக்கிற போது நாம அவங்களுக்கு கப்பம் கட்டுறோம்னு சொல்லி போக வேண்டிய அவசியம் இல்லை யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வின் தூதரே, நாம் அவர்களுக்கு எதிராக போராடுவோம், இந்த திட்டம் நமக்கு வேண்டாம் என்று சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா சொன்னபோது அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நான் மீண்டும் சொல்றேன், இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வார். இது நடந்தது காலையில். இது அந்த ராத்திரி ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. அது அகல் யுத்தத்தினுடைய போக்கையே மாற்றி. இப்ப நான் இன்னைக்கு அதை பத்தி பேசினா இன்னும் நேரம் ஆயிடும். அதனால இந்த அளவில் அதை நம்ம நிறுத்துறோம் இன்ஷா அல்லாஹ். நாளை அந்த அகல் யுத்தத்தினுடைய மிச்சத்தையும் அதை தொடர்ந்தும் நாம் கவனிக்க வேண்டிய சில செய்திகளை நம்ம பார்க்கலாம். இதுவரைக்குமான நிகழ்ச்சியில நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாடம் என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில அவங்க ஜெயிச்சதற்கு, அவங்களுடைய வெற்றிக்கு காரணமாயிருந்த அம்சங்கள்ல பிரதானமான ஒன்று ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளுதல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனைகளை ஏற்றுக்கிட்டாங்க, ஆலோசனை சொல்வதை வரவேற்றார்கள். அது அவர்களை பல நிலையிலும் அவர்களது வெற்றிக்கு துணை செய்தது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நமக்கு தேவையான பாடங்களை எடுத்துக் கொள்கிற நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த புரிவானாக என்று துஆ செய்து நிறைகிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.